அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னையின் புதிய கமிஷனரான அருண் ஐபிஎஸ்ஸிற்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய சீமான் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு சென்னையுடைய புதிய கமிஷனராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அருணுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் நன்றியும் வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னதாக அருணை குறித்து பல்வேறு விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருமே அருணுக்கு நன்றி சொல்ற வகையில் அருண் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய முழு பாதுகாப்பையுமே கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் இனிமேலும் ஒரு நபர் கூட கொல்லப்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அருண் முன்னெடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் மிரட்டல்கள் இருக்கோ அந்த மாதிரியான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் அவங்க எங்கே செய்தியாளர்கள் சந்திப்புக்கு போனாலும் எந்த இடத்துல பொதுக்கூட்டம் போட்டாலும் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதுலேயும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிறப்பு கட்டளை தான் பார்த்தீங்கன்னா தற்போது சென்னையுடைய கமிஷனரான அருண் போட்டிருக்காரு. இந்த ஒரு உத்தரவிற்காக தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் பார்த்தீங்கன்னா தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பில் இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னும், இந்த புதிய கமிஷனர் இன்னும் என்னென்ன சிறப்பான திட்டங்களை பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்மளே விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் வருதா அல்லது நம்மளே பாராட்ட வேண்டிய ஒரு சூழல் வருதா அப்படின்றதையும் நிச்சயமாக காலம் தான் அதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனா இந்த ஒரு முடிவுக்கு நிச்சயமாக நம்ம நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கமிஷனர் அருணுக்கு நன்றியும் வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகனுடைய கைதுனால ரொம்பவே கோபம் அடைந்திருக்காரு சீமான் அப்படின்னு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிய வந்திருக்கு. மேலும் சாட்டை துரைமுருகனுடைய கைது குறித்தும் கமிஷனர் அருண் பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கக்கூடியது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.